பரலோகம் இறங்கி வரணும். நம்ம பேசுகிறது ஆண்டவருக்கு எட்டணும்ல. ஆமீன். நம்ம பேசுகிறது ஆண்டவருக்கு எட்டணும்ல. ஆமீன். ஹல்லேலூயா சொல்லுவோமா இன்னொரு தடவை சபை யாராக சேர்ந்து? இந்த மாலை வேலையில் யாரும் சும்மா வரலையே. ஆமீன். யாருமே சும்மா வரலையே. கரெக்டாக எல்லா நேரத்தை விட்டுட்டு மழையை பார்க்காம எல்லோரும் வந்திருக்கீங்க இங்கே. ஆமீன். ஆமீன். எனக்கு வாய்ப்பளித்த சபை போதகருக்கும் இங்கே கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண மற்ற கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் நன்றியை செலுத்துக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையார் அனைவருக்கும் வந்த அனைவருக்கும் லில்லி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். ஆமீன். என்னோடய சின்ன சாட்சியின் மூலம் தொடங்கி நான் வசனத்துக்குள்ளே கடந்து போகிறேன். நான் அவர் சொன்னது போல், பிரதர் சொன்னது போல், ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் டெப்யூட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA முடித்தேன். அதெல்லாம் எனக்கு பெருமை தேடி தரலை. ஆமீன். அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. 21 வருஷம் கம்பெனி வாழ்க்கையில் இருந்துட்டேன். இதுவரையும் எங்கள் அம்மா ஊழியத்துக்கு நான் பின்னாடி சப்போர்ட் மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தேன். பெருசாக நான் எதுவும் பண்ணதில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பேர் நடக்குது, வாடா உள்ளே வாடா, பார்த்துட்டு போடா, பின்னாடியாவது உட்காரு. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, என்னை யாருன்னே தெரியாதவங்க இருக்காங்க. எங்கள் அம்மா ஊழியத்தில் பையன் எப்படி இருப்பான்னு தெரியாது. அங்கே பையன் யாருன்னு கெஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பிரதருக்கெலாம் தெரியும், வந்த எங்கள் சிலருக்கெலாம் தெரியும் பையன் யார் எப்படி இருப்பாங்க. யாருக்கும் தெரியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு நாள் வா. நான் சொல்லுவேன், சாயந்தரம் சர்ச் நடத்துகிறீங்க, 9 மணிக்கு முடிச்சிருங்க. அடுத்த நாள் காலையில் நான் இதுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும். 7:30 மணிக்கு உங்களை மாதிரி இது பண்ண முடியாது, வீட்டில் இருக்க முடியாது. அவங்க 3:30 மணிக்கு எழும்பிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நான் காலையில் எழுந்திரிச்சு 7:30 மணிக்கு ஆஃபீஸ் போகணுமா, 9 மணிக்கு வெளியே அனுப்பிடுங்க, இல்லை கேட்டை இழுத்தி சாத்திட்டு நாயை அவுத்து விட்ருவேன். இவங்களுக்கு சொல்கிற வார்த்தை அவ்வளோதான். இப்படி தான் என் வாழ்க்கை போச்சு. ஆமீன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது 13 வயசில், அபிஷேகம் பெற்றது 13 வயசில். ஆமீன். 13 வயசில் அபிஷேகம் பெற்றேன். சில விஷயங்கள்னால பின்மாற்றத்துக்குள்ளே போனேன். ஆமீன். சில விஷயங்கள்னால 13 வயசில் ஒரு ஏஜி சர்ச்சில் எலக்ட்ரிக் கிட்டார் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். சர்ச்சில் அப்படி தான் என்னை வளர்த்தாங்க, பக்தியாக வளர்த்தாங்க. 17 வயசில் 12வது படிக்கும் போது நான் எலக்ட்ரிக் கிட்டார் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். சில இடறுதல், சிலரை பார்த்து இடறி போனேன். இடரல் வந்தது. காலேஜ் போனேன், சர்ச்சுக்கு எனக்கும் தூரமாச்சு. ஆனால் ஆண்டவர் விட்டு தூரம் போல் தேவைப்படுறப்ப ஆண்டவரை தேடிப்பேன். ஆமீன். தேவைப்படுறப்ப தேடிப்பேன். எப்போல்லாம் எனக்கு ஆண்டவரை கூப்பிடணும்னு தோணுதோ, ஆண்டவர் ஏன் பக்கத்தில் இருக்கீங்க, அப்போ மட்டும் பேசிப்பேன். அவரும் என்னை வணஞ்சிக்கிட்டே இருந்தார். குயவன் கரத்தில் இருக்கிற களிமண் போல தான் நம்ம எல்லாரும். விட்டுக்கிட்டே இருந்தார், நீ போடா போ. ஆனால் பின்னாடி ஒரு கண்ணீர் இருந்தது, ஒரு கண்ணீர் ஜபம் இருந்தது. ஆமேன். ஒரு முழங்காலின் ஜபம். அவங்க என்கிட்ட நின்று பேச மாட்டேன், ஏன்னா அவங்க என்னை அடித்து வளர்த்தாங்க. 10வது படிக்கும் போது என்னமோ கொம்பை உடச்சி போட்டேன். 2வது தடவை வாங்கி வச்சாங்க, திரும்பியும் கொம்பை உடச்சி போட்டேன். அதிலேருந்து அடிக்கிறதையும் விட்டுட்டாங்க. அவங்க கண்ணீர் ஃபுல்லாக ஆண்டவர் சமூகத்தில் மட்டும்தான் இருந்தது. அதுவரை எனக்கு கேட்டதே கிடையாது. போன வருஷம் கேட்டாங்க, நான் சொன்னேன், மேலே செடியெல்லாம் வைப்பேன், தோட்டம்லாம் வைப்பேன், கீழே ப்ரேயர் நடக்கும், 6:30 மணிக்கு கீழே வரமாட்டேன். மேலே லைட்டை போட்டு செடி வச்சுட்ருப்பேன், கார்டனிங் பண்ணிவிட்டு. ஒரு நாள் சும்மா உள்ளே உட்காந்தேன். கடைசி இதில் லைட்டு போடாமல் தண்ணி கேன் பக்கத்தில் காலை நீட்டி கடைசியில் உட்காந்துருந்தேன். 8 மணிக்கு. யாருக்குமே தெரியாது நான் பின்னாடி உட்காந்துருக்கிறது. ஒருத்தங்க ஆடி அலக்கழிச்சு உருண்டுட்டு இருந்தாங்க பின்னாடி. அவங்க உருண்டுட்டு இருந்தவங்க, இவங்க யாருன்னு எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த சர்ச் என்னது, எங்கே இருக்குது, அட்ரஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு திரும்பி இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்க என்ன பார்ப்பாங்களா, திரும்பி இப்படி எந்திரிச்சு அப்படி ஒரு முறைச்சாங்க. பயத்தில் கையை தூக்குனா பொத்துன்னு விழுந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னோட அழைப்பு இதுதான். அந்த நேரத்தில் கொடுத்தது கட்டுகள் உடைக்கிற ஊழியம் ஒன்றுமே இல்லை. அப்போ கேட்டேன், ஆண்டவர் இந்த கரத்தில் என்ன ஆண்டவர் இருக்குது, பிசாசு நடுங்கிறதுக்கு இந்த கரத்தில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, உங்களை விட்டு தூரமாக இருக்கேன், உங்கள் கிட்ட கூட நான் இல்லை, என்ன ஆண்டவர் இருக்குது? அதான் ஆண்டவர். நம்ம பாவத்தையும் நம்மளோட தூரத்தையும் அவர் பார்க்குற தெய்வம் கிடையாதுங்க. அவர் பார்க்குறவரே கிடையாது. நீங்கள் எந்த சமூகத்தில் எப்படி இருக்கிறீங்க பார்க்குற தெய்வம் கிடையவே கிடையாது. உங்களுக்கான நோக்கம், உங்களை வணைந்ததுக்கான நோக்கம் ஆண்டவர் உடைத்தார். சில நேரத்தில் 2015 என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. கார் எடுத்தால் மயக்கம் வரும். ஆஃபீஸில் எக்ஸ்டெண்டட் சிக் லீவ் போச்சு. ஒன்றும் இல்லை, நல்லா அந்த மெரிடியன் பக்கத்தில் காரை ஓட்டிகிட்டு வந்தேன். மழை பெஞ்சதுன்னு ஏசியை இப்படி கை வச்சேன், தலை சுற்றுச்சு. அன்னைக்கு அடித்தார், ஓம் பலன் இல்லை, உன் மாம்சம் இல்லை, உன்னோட சுயம் இல்லை, உன்னோட பணம் இல்லை, எல்லாம் 0. நான் இருக்கணும்,
இருந்தால் தான் அடுத்தது ஓடுவேன், இல்லைன்னா ஓட முடியாது. 6 மாதம் ஆச்சு எனக்கு கழுத்தில் டிஸ்கம்ப்ரெஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு படப்படப்பு, ஒரு பால்பேஷன் வரும், ஒரு படப்படப்பு வரும், ஒரு மரண பயம் வரும். நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை உனக்கு நல்லா இருக்க. எல்லா செக்கப்பும் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 lakh செலவு பண்ணதுக்கப்புறமா எல்லா செக்கப்லையும் எல்லாம் நார்மல். கேன்சர் டெஸ்ட் எடுத்தாங்க, நார்மல். டிபி டெஸ்ட் நார்மல். என்ன தான் ப்ராப்ளம், ஏன் மயக்கம் வருது யாருக்கும் தெரியல. உடைத்தவர் ஒருத்தர் இருக்கார், அவர் கரத்தில் இருக்கோம்ல, ஒரு நேரம் உடைச்சி தான் ஆவார், உடைத்தார். அந்த நேரத்தில் ஒரு பயம் பட்டுருச்சு. ஆண்டவர் என் பாதத்தில் வர ஆரம்பித்தேன். அதுதான் நான் நெருங்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் பக்கத்தில் வர ஆரம்பித்தேன். மீன் அதை மாதிரி ஒரு உடைப்பின் அனுபவம். ஆண்டவர் வலியோடு கூடின ஒரு உடைப்பின் அனுபவம். ஏன்னா பயம், மரண பயம். டேப்லெட், இவ்வளோ டேப்லெட், கேஸ்ட்ரைட்டிஸ். எதுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வருது? எண்டோஸ்கோப்பி போட்டாங்க. தனியாக போய் எண்டோஸ்கோப்பி போட்டுட்டு வந்தேன். எல்லாம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, அவனை ஏன் தனியாக அனுப்புனீங்க? ராமச்சந்திராவில் போய் தனியாக எண்டோஸ்கோப்பி போட்டுட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, நார்மல். அப்போ என்ன தாங்க ப்ராப்ளம்? ஒரு ஆசிட் சுரக்குது. ஏன்? பயத்தினால சுரக்குது. அட்ரினல் கேஸ்ட்ரைட்டிஸ். அதனால் இவனுக்கு பால்பேட் ஆகுது, இந்த டேப்லெட்டை கொடுங்க. இவ்வளோ டேப்லெட். என் மனைவி ஒரு நாள் அழுதா. இந்த வயசில் இப்படி பயத்தில், ஏன்னா 2 மணிக்கு ஆட்டோ பிடிச்சி ஓடுவோம் ஆஸ்பத்திரிக்கு. யாரும் வர மாட்டாங்க. ஓடுவேன் ஆஸ்பத்திரிக்கு. போயிட்டு ஒரு கையில் ஒரு பேன் இன்ஜெக்ஷன் ஏற்றிட்டு திருப்பி வந்துடுவேன். அந்த எல்லாமே சரியாயிடும். கேஸ்ட்ரைட்டிஸ். அப்போது அந்த மாத்திரையை ஒரு நாள் தூக்கி போட்டு சொன்னேன், ஆண்டவரே ஜீவனை கொடுத்தா கொடுங்க, இல்லைனா எடுத்துக்கோங்க, நான் வந்துடுறேன், இது எனக்கு வேண்டாம். தூக்கி எறிஞ்சு இன்ன வரையும் நல்லா இருக்கேன். ஆமேன். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்தார். எங்கள் அப்பாவோட மரணம் என்னை கொஞ்சம் கொண்டு வந்தது. ஏன்னா சில தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்து அவர் வெளிப்பாட்டின் மூலமா எடுத்தார். என்னோடய ஊழியத்தின் அழைப்பை உறுதிப்படுத்தினார். நிறைய தடவை கேட்டேன், ஆண்டவர் நான் செய்கிறது கரெக்டாக? ஏன்னா மெய்ப்பெண் ஊழியன்றது கனமான ஊழியம், அது ஈஸியானது கிடையவே கிடையாது. வேறு என்ன வேணால் பண்ணிடலாம். ஒரு மெய்ப்பனை சபைக்குள்ளே எளிமை நிற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இருக்கிற அத்தனை பேரும் யாருங்க? குடும்பம். அந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. நான் சொன்னேன், ஆண்டவரே தகுதி இல்லை. தள்ளிக்கிட்டே போனேன். சர்ச் தொடங்கலை. எங்கள் அம்மா சொன்னாங்க, விட்டு கொடு, ஆண்டவர் அழைப்புக்கு விட்டு கொடு, மீதி ஆண்டவர் பார்த்துப்பார். நான் சொன்னேன், அடையாளத்தை கொடுக்கட்டும். அன்னைக்கு கேட்டாங்கல்ல அடையாளம்லாம் பைபிளில். நான் கேட்குறேன் அடையாளம். 5 குடும்பத்தை கொடுக்க சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். ஈவினிங் ப்ரேயர் நடந்துக்கிட்டு தான் இருந்தேன், மார்னிங் நடத்தலை. 5 குடும்பம். ஆண்டவர் ஒரு எலக்ட்ரிஷியன் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்துட்டு எலக்ட்ரிஷியன் கொடுத்துட்டே இருக்கும்போது சொன்னார், பிரதர் அம்மா தான் சொல்கிறாங்களே செய்ய வேண்டியதானே. நான் சொன்னேன், மேய்ப்பன் ஊழியம் ஈஸியா? நான் 5 குடும்பம் ரொம்ப ஈஸியாக பாஸ்டர் கேட்டார். அவர் அப்போ கேட்ட வார்த்தை, 5 குடும்பம் ஈஸியா? 5 2 10 பேரை கேட்குறீங்களா? ஊழியத்தில் ஒரு ஆத்மா சேகரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்கள் தரிசனம் அது, என் தரிசனம் வேறு. என் தரிசனம் வேறு, ஆண்டவர் கொடுப்பார். அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, வட்டத்தை போட்டு ஒரே இடத்துல நிற்கிற தப்பு, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காத, ஒப்பு கொடுன்னாங்க. நிறைய நேரம் கேட்கல. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் ஒரு சத்தம், என்னென்னா 5 குடும்பத்தை நம்பி ஊழியத்தை ஆரம்பிக்கிறியா, என்ன நம்புறியா? இந்த சத்தம் எனக்குள்ளேருந்து வருதுன்னு உதறிட்டேன். திருப்பி அதே சத்தம் இன்னும் அதிகமாக வந்தது. இந்த 5 குடும்பம் கடைசி வரையும் உன் கூட வருமா? அதே வார்த்தை, வருமா? இல்லை, என்ன நம்பி ஆரம்பிக்கிறியா? அன்னைக்கு தொடங்கப்பட்டது தான் இந்த ஊழியம். ஆமேன். 5 குடும்பத்தை எப்படி கொடுத்தாருன்னா, சர்ச் தொடங்கிருச்சு. அன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஃபஸ்ட்டு டே அம்மா யாரையும் கூப்பிடாதீங்க. எங்கள் அம்மா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, எங்கள் ஆலயம் பத்தாது, எங்கள் சபை பத்தாது. ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருவாங்க. நான் சொன்னேன், தயவு செய்து யாரையும் கூப்பிடாதீங்க. அடுத்த நேரம் சேருக்கு ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு மனசில் ஒரு தைரியம் கிடையாதுமா. போன வருஷம் நடந்து 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. தைரியம் கிடையாதுமான்னு சொல்லிட்டு மேலே ஏறி நின்று ஃபஸ்ட்டு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு வந்தது. எப்பயுமே வார்த்தை எனக்கு தான் வெளியே போகும். வார்த்தை, ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாங்கன்றுச்சு. நான் ஏறி சேருக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேம்மா. யார் இருப்பா? 5 குடும்பம் யாரும் இல்லை. முதல் 2 குடும்பம் எங்கள் இதில் இருந்தவங்க உட்காந்தாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, அம்மாவால் ரட்சிக்கப்பட்டவங்க, எந்த சபைக்கும் போகாதவங்க வந்தாங்க. அப்புறமா ஒருத்தர் வந்தாங்க, ஒரு ஃபேமிலி வந்தாங்க. நான் மேலே ஏறி நிற்கும் போது 4வது ஃபேமிலியும் வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் என்னோட சேர்த்து 5 ஃபேமிலி, நன்றி ஆண்டவர். கதவு திறந்தது. மேலே ஏறி நின்று ஜெபம் முடிச்சுட்டு கண்ணை திறக்கிறேன், கதவு திறந்தது. 5வது குடும்பம் உள்ளே வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டதை நான் செஞ்சுட்டேன், நீ செய், என் ஊழியத்தை நீ செய். அப்படி தான் என்னை எழுப்பி நிறுத்தினார். ஆமேன். பெரிய ஆண்டவருங்க. உங்கள் சின்ன சின்ன வேண்டுதல் ஆண்டவர் கேட்குறதுக்கு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். ஆமேன். இன்றைக்கி இந்த மாலை வேளையில் உங்களுக்கு என்ன வார்த்தை கொண்டு வரணும்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அவங்க நீங்கள் பேசணும். நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா ஆடியன்ஸ் யார்? ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, ஆடியன்ஸ் யாருமா? யாருக்கு பிரசங்கம் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? அப்போது ஆடியன்ஸ்லாம் எனக்கு தெரியாது, சபை எனக்கு தெரியாது, நீ வா. ஆனால் அவர் சொன்ன உடனே அவர் சொன்னார், தம்பி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாரு. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னென்னா, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவதாக.
மனிதனும் மாம்சமும் பிரிக்காதிருக்க கடவதாக அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது வந்து ஒரு காமனான மெசேஜ். தேவன் நினைத்ததை மனிதனும் மாம்சமும் பிரிக்காதிருக்க கடவதாகனா காமனான மெசேஜ். என்னத்தை குறித்து ஆண்டவரே பேசணும்? இந்த சபையில் நிறைய உடைக்கப்பட்ட உள்ளங்கள் உள்ளே வந்து உட்காந்துருக்கு. குடும்பத்தில் உடைக்கப்பட்ட உள்ளங்கள் ஆண்டவரோடு நெருங்கி போகணுன்னு நினைக்கும் போது நெருங்கி போக முடியாமல், குடும்ப சூழ்நிலைகள்னால் உடைக்கப்பட்டு அங்கேயும் போக முடியாமல் ஒரு உடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இந்த சபையில் இருக்கிறாங்க. அமேன். இங்கே வரப்போகிறவங்க இருக்காங்க. பேசுனார். அமேன். நேற்று தரிசனம், நல்ல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்னென்னா, ஒரு குளத்து ஃபுல்லாக மீன் இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த தண்ணி அந்த மீன்கள் நீரோட்டத்தை தேடி ஓடுது. ஆனால் சுற்றி நின்று எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்க்குறவங்க எல்லாம் சிலர் நல்லவங்களும் நின்று பார்க்குறாங்க, நல்ல பெரியவங்க முதிர்ந்தவங்க நின்று பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எப்படியாவது சேர்ந்துடணும்னு சொல்லி ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரோட அபிஷேகத்துக்குள்ளே சேரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி காட்டின ஒரு விஷயம், ஜீவ நீரூற்றாகிய நதியில் இணையறதுக்கு சிலர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னது ஒன்று தான், தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவதாக, மாம்சம் பிரிக்காதிருக்க கடவதாக. அப்போனா குடும்பம் எழுப்பி கட்டப்பட்டா, குடும்பமாகிய அலங்கம் எழுப்பி கட்டப்பட்டா ஜீவ நீரூற்று அடையிறது ரொம்ப ஈஸிங்க. அதை தான் இன்றைக்கி பேச போகிறவங்க மத்தியில். மார்க் 10:8-9 படிக்கலாமாம்மா? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள். ஆமென். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஆனால் ஆண்டவர் இதை மட்டும் சொல்லலைங்க. இன்னைக்கு சபைக்கு தேவன் இணைத்ததை மனிதன் மட்டும் இல்லை, மாம்சமும் பிரிக்காமல் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொன்னார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாட போகிற தயவுக்காக நன்றி அப்பா. அப்பா, என்ன மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்கான ஒரு நோக்கம் உண்டாப்பா. அப்பா, நீங்கள் பேசுங்க. நான் எதுக்கும் தகுதி இல்லாத ஆண்டவரே, என்ன மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்கப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தை ஜனங்கள் மத்தியில் அசைவாடட்டும்ப்பா. உடைக்கப்பட்ட உள்ளங்கள் கட்டப்படட்டும் அப்பா. உங்கள் ஜீவ தண்ணீரை அடையிறதுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, கவலைகள் பாரங்கள் அகற்றி போடுங்கப்பா. எங்களை வஞ்சித்து போடாதபடி அப்பா, வசனத்தை காதில் அப்பா செவிகளுக்குள்ளே போகாமல் தடைப்படாதபடி அப்பா, எங்களோட துக்கங்கள் துயரங்கள் அகன்று போகட்டும், கட்டுகள் அகன்று போகட்டும்ப்பா. ஒரு சமாதானம் நிறைந்த இருதயத்தோடு இங்கே அமர்ந்திருக்கட்டும் ஆண்டவர். அப்பா, எங்கள் காயங்கட்டும் தெய்வமாக எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. ஸ்ரீநாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எங்கள் அம்மா மெசேஜ் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அவங்க பேசுனாங்கன்னா மைக் இல்லாமல் இந்த இடம் அதிரும். ஆனால் எனக்கு அவ்வளோ சத்தமாக பேசுகிறது வராது, கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. ஆமேன். அவங்க ஊழியம் வேறு. நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், மைக் இல்லாமல் எப்படிம்மா இவ்வளோ சவுண்டாக பேசுகிறீங்க. ஆமேன். அது போக போக வரும் போல இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அப்படி வரலை. ஆமேன். இப்போது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவதாக. தேவன் எதங்க இணைச்சார்? தேவன் யாரை இணைச்சார்? யாரங்க இணைச்சார்? ஆதாம் ஏவாளை இணைச்சார். ஆண்டவர் படைச்சார். தேவன் எப்படி படைச்சாங்க? ஆணும் பெண்ணுமா தான் படைச்சாங்க. படைக்கும் போது அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி சித்தப்பா மாமா எல்லாரையும் சேர்த்து படைச்சாங்களா? தேவன் யாரை படைச்சாங்க? ஆணும் பெண்ணுமா தான் படைச்சாங்க. இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே ஆணும் பெண்ணுமா தான் எல்லா முடிவும் நம்ம எடுக்கிறோமா? கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இன்றைக்கி சிலர் இருக்காங்க, என்னென்னா சின்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா அம்மா கிட்டே போகிறது, இல்லைன்னா குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா பிள்ளைகளுக்குள்ளே நடுவில் வந்து ஆலோசனைன்ற பேரில் நடுவில் நிற்கிறாங்க. ஆமேன். நடுவில் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், பிரச்சனைகளுக்கு காரணம் இவ்வளோதான்றார். இன்றைக்கி சிம்பிளாக சொல்கிறார் ஆண்டவர், நான் இணைக்கும் போது ஆணும் பெண்ணுமா இணைச்சேன். எப்படி இணைச்சேன்? ஆணும் பெண்ணுமா. அதனால் எல்லாரையும் விட்டுருங்கன்னு சொல்லலை. ஆணும் பெண்ணுமா, அதாவது கணவன் மனைவியாக மட்டும்தான் ஆண்டவர் இணைக்கும் போது. ஆமேன். ஆமேன். கணவன் மனைவியாக மட்டும்தான் ஆண்டவர் இணைச்சார். ஆனால் அந்த இணைப்புக்கு அப்புறமா என்ன ஆச்சு? இப்போது ஒரு சின்ன பிரச்சனை, கல்யாணம் ஆனால் என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னே, அம்மா இது தெரியுமா, எங்கள் வீட்டில் இது நடந்துருச்சு, இப்படி பேசிட்டார். இவங்க புது பிரச்சனைக்குள்ளே போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு நாள் கேப் கொடுத்துருவாங்க. கேப் கொடுத்தோன்னே என்ன ஆகும்? அவங்க அந்த பிரச்சனையை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க அந்த பிரச்சனையை விட்டு அடுத்த பிரச்சனை போயிடுவாங்க. அடுத்த நாள் ஒரு ஆலோசனை வரும், அப்படியா பேசினார், இப்படி மாற்றி சொல்லு, இப்படி சொன்னால் சரியாயிடும். குடும்பத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு பிரச்சனை. ஐ மீன், இணைச்சது யாருங்க? தேவன். ஆண்டவர் ஆதாமை உருவாக்கிட்டு ஏவாளை விலா எலும்புலேருந்து எடுத்தார். எத்தனை விலா உருவினார்?
ஒரு எலும்பு. அமேன். ஒரே ஒரு விலா எலும்பு எடுத்தார், ஒரே ஒரு விலா எலும்பு. அமேன். ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி ஒருத்தங்க தான். அமேன். மனைவி ஒருத்தங்க தான். விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் அழகாக உருவாக்கினார். உருவாக்கிட்டு சொன்னார், என்ன சொன்னார்? மார்க் 10:1-2 படிங்கம்மா. அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதியாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்துல கூடி வந்தாங்க. சாரிம்மா, ஒரே நிமிஷம். இதை பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து யாரும் பிரசங்கம் பண்ணலைங்க. பைபிளில் இல்லாத விஷயத்தை நான் சொல்லலை. அமேன். ஆண்டவர் எதை சொல்லியிருக்காரோ அதை மட்டும்தான் இங்கே நான் சொல்லிட்டு வரேன். அமேன். படிங்கம்மா. அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். ஆமென். பாரம்பரியம். ஆமென். பாரம்பரிய விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. இது வெளியிலேருந்து யாரும் சொல்லலை, ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு. அந்த சத்தியத்தை தான் அவங்க மத்தியில் கொண்டு வந்திருக்கேன். ஆமென். படிங்கம்மா. அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம். இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு பிரச்சனையை உங்கள் குடும்பத்தில் சொன்னீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் பிரச்சனையை போட்டிங்கன்னா என்னாகும்? அத்தை கையிலேருந்து ஒன்று வரும், மாமா கையிலேருந்து ஒன்று வரும், அப்பா கையிலேருந்து ஒன்று வரும், எல்லார் கையிலேருந்து ஒரு விஷயங்கள் சின்ன பிரச்சனை அன்னைக்கு சாயந்தரமே அது முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அடுத்த நாளைக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, உருவாக்கினது நான், உங்கள் 2 பேரையும் உருவாக்கினது இணைச்சது நான் ஆகின். இந்த சிஸ்டம், அதாவது இந்த பாடி ஆகிய சிஸ்டம் உருவாக்கினது ஆண்டவர். யார்கிட்ட பேசணும்? மெயின் சர்வரோட தான் கனெக்ட் ஆகிருக்கணும். ஆண்டவரோட மட்டும்தான் அது கனெக்ட் ஆகிருக்கணும். ஆமென். ஆண்டவர் இல்லாமல் நம்ம போயிட்டு உலக மாம்சத்தில் இருக்கவங்க கிட்ட போய் ஆலோசனை கொடுத்தா, ஆலோசனை கேட்குறது தப்பு கிடையாது, சார்ந்துடுறது தப்பு. சார வேண்டிய இடம் எங்கே? அப்பா, பரம தகப்பன். ஆமென். அவர் தான் உருவாக்கினவர். அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக நின்று, ஆண்டவரே இதை மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுப்பா, நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கரெக்டாக சொல்லுவார், கைட் பண்ணுவார். ஆமென். கரெக்டாக கைட் பண்ணுவார். மாம்சத்தில் நம்ம முடிவெடுத்து மாம்சத்தில் இருக்கவங்க கிட்ட போய் நம்ம ஆலோசனையை கேட்டால் குடும்பத்தில் பிரச்சனை மட்டும்தான் வரும். நான் மிக தாழ்மையாக இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம், சபையில் நடக்கிற பாதி குடும்பத்தில் இருக்க பிரச்சனைக்கு காரணம் பெற்றோர் மட்டுமே. ஆமென். ஏன்னா பிள்ளைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும்? ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக் கொடுத்து வளர்க்கணும். ஆமென். நம்ம என் பிள்ளைகளை வளர்க்குறோம் அப்படின்னா ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழ கற்றுக்கணும். ஆண்டவர் சொல்லணும், எந்த சூழ்நிலையும் நான் இருக்கேன் இல்லை, நாளைக்கு நான் கூட இருக்கணும் இல்லையோம்மா, ஆண்டவரை சார்ந்துக்கோ. ஆண்டவரை சார்ந்தா அந்த செடி எப்படி இருக்கும்? கனி கொடுத்து நல்லா செழிப்பாக இருக்குங்க. ஆண்டவரை சாரலைன்னா கண்ணீர் மட்டுமே மிஞ்சும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ என்ன பண்ண, இப்போ இருக்கிறதெல்லாம் ஈஸியாக டைவர்ஸ், தள்ளுதல் சீட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த வார்த்தையை படிங்கம்மா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஒரு நிமிஷமா. தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அதுக்காக அப்பா அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க, வேற எங்கேயாவது அனுப்பிடுங்க, தனி கொடுத்தனும் போயிருங்கன்னு சொல்லலை. உங்கள் 2 பேருக்கான ஸ்பேஸ்க்குள்ளே வேற யாரையும் கொண்டு வராதிங்கன்னு தான் சொல்கிறேன். ஆமென். அதனால் தெளிவாக இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிட்டு போயிடுறேன். நீங்கள் 2 பேர் பிரச்சனை வந்தால் உங்கள் 2 பேர் பிரச்சனைக்குள்ளே அப்பா அம்மாவை கொண்டு வராதிங்க. அவங்க 2 பேர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா அம்மாவாக நம்ம உள்ளே போய் நிற்காதீங்க. 2ம் பண்ணாதீங்க. ஆமென். உலகத்தை ஒத்து நீங்கள் வாழவே முடியாது. கிறிஸ்தவனா உலகத்தை ஒத்து வாழ முடியாது. உள்ளே வந்துடும் பிசாசு, உள்ளே வந்துடும், அது வழியாக உள்ளே வந்துடும். குடும்பத்தில் சமாதானம் போயிடும். ஏன்னா வைராக்கியத்தை ஆண்டவருக்கு காட்டலைன்னா ஆண்டவர் எப்படி உங்கள் குடும்பத்தை வேலி அடைப்பார்? ஆண்டவரோட வேலி எடுக்கப்படும்.
ஆமென். அதனால் ஜாக்கிரதை, மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரோட கட்டளைகளை பின்பற்றுறதில் குடும்ப அலங்கம் கட்டப்படணும்னா ஆண்டவரோட கட்டளைகளுக்கு நம்ம வலது இடது புறம் சாயாமல் நிற்கணுங்க. முடிஞ்சதில் நில்லுங்க. மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க, உலகத்தை பிரியப்படுத்தாதீங்க. ஒரு நாளும் உங்களுக்கு வந்து நிற்க மாட்டாங்க. உங்கள் பிரச்சனைனா ஒரு நாளும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ உங்கள் சொந்தக்காரங்களும் வந்து நிற்க மாட்டாங்க. நிற்கிறது ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்ன வரையும் என் கூட நின்றுட்டு இருக்காரு. ஆமென். அதே கம்பெனியில் இருந்த 5 வருஷம் இருந்த ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. உள்ள எல்லா போஸ்டிங்கும் கொடுத்தானுங்க, எல்லாம் பண்ணாங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. ஆனால் ஆண்டவர் உயர்த்த நினைத்தது தாங்க. அங்கேருந்து டெல்லிக்கு கொண்டு போனார், கனடாவுக்கு கொண்டு போனார், இங்கே ஒரு சென்னையில் கொண்டு வந்து ஒரு கம்பெனியில் உட்கார வச்சார். ஆமென். ஆனால் அவனுங்க அங்கே தான் இருந்தாங்க. அதே கம்பெனியில் உள்ளே கொண்டு போய் கஸ்டமராக உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சு காஃபி மகில் எனக்கு சீனியர் ஜெனரல் மேனேஜர் முன்னாடி காஃபி மக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உட்கார வச்சு பேச வச்சாங்க. அப்போ என் கூட வேலை பார்த்தவன் பக்கத்து ரூமில் தான் இருந்தான். ஆமென். அதுதாங்க ஆண்டவர். அதே இடத்துல காஃபி மகில் அவர் முன்னாடி உட்கார முடியாமல் கையை கட்டி எங்கே நின்னமோ முன்னாடி உட்கார வச்சு பேசுகிற தகுதியை உருவாக்கி கொடுப்பார். எப்போ? நம்ம ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுறப்போ. தானியேல் சின்ன விஷயத்தில் தான் உண்மையாக இருந்தான், சின்ன விஷயத்தில். ஆனால் ஆண்டவர் உயர்த்தினார் தானியேலை. ஆமென். உயர்வு வேணும்னா கீழ்ப்படியணும். முதப்படி என்னங்க? கீழ்ப்படுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் முதப்படி அவ்வளோதாங்க. ஆண்டவருக்காக எலும்பி நின்னா மீதி எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். நிறைய முரண்பாடான கருத்துக்கள் வரலாம், இதெல்லாம் பண்ணலாமா, அப்போ வந்து நம்ம கிறிஸ்தவத்தை வந்து பரப்ப முடியாது, அப்படி நீங்கள் கிறிஸ்தவத்தை பரப்ப வேண்டாம், அதை ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தால் அவர் இருப்பார். ஆனால் சாபத்தீடானதை பண்ணால் ஆண்டவர் சாபத்தை வந்து உங்கள் குடும்பத்தில் தடுப்பவன் எவனுமே இல்லை. இறங்கிறது சாபம் ஆட்டோமேட்டிக்காக வந்து தங்கும். இதுக்கு காரணம் ஆண்டவர் கொடுக்குற சாபம் இல்லைங்க, ஆண்டவர் கொடுக்குற இது கிடையாது, வருது ஆண்டவர் கொடுக்குற சிக்ஷை கிடையாது. சிக்ஷையை நீங்கள் தேடிக்கிறீங்க. ஏன்னா 10 கட்டையில் 1 என்னதுங்க? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எத்தனை பேர் ஆண்டவரை போல் ஒரு சொரூபத்தை வீட்டில் வச்சு தொட்டு கும்பிடுறீங்க? ஆண்டவரை யார் பார்த்தா? யார் ஆண்டவரை பார்த்தா? ஆண்டவரோட ஃபோட்டோவை யார் எடுத்து கொடுத்தா? ஆண்டவருக்கு எப்படி பேர் வச்சிங்க? அதான் ஆண்டவர்ன்ட்டு யார் வச்சா? டெய்லி காலையில் அது முன்னாடி நின்றுட்டு ஒரு மெழுகுவத்தி ஏற்றி நின்று ஜோம் பண்ணிட்டு போகிறோமே. ஜாக்கிரதை, இந்த சபைக்குள்ளே எங்கேயுமே இல்லை. ஆமென். ஆனால் சில சபைகளில் காலையில் எழுந்திரிச்சோடனே நானும் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் இருந்தது, நான் சின்ன பிள்ளையில் இருந்தது. ஆனால் அதுதான் ஆண்டவர்னு உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வணங்க இது பண்ணாதீங்க. நம்ம ஆண்டவருக்கு உருவம் கிடையாது. அவர் என் காரில் பக்கத்தில் உட்காந்துட்டு வருவார். நான் நம்பி டெய்லி வண்டி ஓட்டுவேன். நான் எனக்கு மயக்கம் வந்தப்போ நான் ஃபஸ்ட் டைம் கார் எடுக்காமல் இருந்தேன். அப்புறம் சொன்ன ஆண்டவரே, என் சீட் பக்கத்தில் நீங்கள் உட்காருங்க, நான் மயங்கி விழுந்தாலும் என் காரை என் வீட்டில் கொண்டு போய் நிறுத்துவீங்க, நான் நம்பினேன். ஆமென். ஏன்னா தூதர்கள் கூட வருவாங்கங்க. மகத்துவமான தெய்வம், அவரை கொண்டு போய் ஒரு சிலையில் வைக்காதீங்க, வீட்டில் இருந்தால் எடுத்து போடுங்க. ஐயோ, எப்படி எடுத்து போடுறது? ஆண்டவரோட சிலையாச்சே. கிடையாது, நீங்கள் தான் பேர் கொடுத்துருக்கீங்க, அவர் அதில் இல்லை. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. அவ்வளோதாங்க, அவரோட இது அவ்வளோதான். அப்படி இருக்க ஒரு கடவுளை ஒரு சின்ன சிலைக்குள்ளே வச்சுட்டு டெய்லி முன்னாடி நிற்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இவ்வளோதான். ஜாக்கிரதை. அதனால் சாபத்தீடான ஒன்றையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது. குடும்ப அலங்கம் கட்டப்படுறதுக்கு. ஆமென். குடும்ப அலங்கம் எழுப்பப்படணும்னா என்ன பண்ணணும்? யோவான் 1:2-16 படிங்கம்மா. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும். மாம்சத்தின் இச்சை, ஆமென், கண்களின் இச்சை. குடும்ப அலங்கம் உடைக்கப்படுறதுக்கு காரணம், இன்றைக்கி வராங்க சபைக்குள்ளே வராங்க, அவங்கள பார்க்கும்போது இவங்களை போல ஒரு பக்தி வைராக்கியத்தோடு இல்லையே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்குள்ள ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் எங்கே இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம என்ன, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்கிற தேவனை நம்ம மத்தியில் இருக்கார். ஆமென். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. மாம்சத்தின் இச்சை என்னங்க? மாம்சத்தின் இச்சை. விலா எலும்பு ஆண்டவர் ஒன்று தான் கொடுத்துருக்காரு. கடைசி வரையும் அந்த ஒரு விலா எலும்போட தான் வாழ்ந்தாகணும். ஆஃபீஸில் யாரும் நல்லா பேசுகிறாங்க, கூட இருக்கவங்க நல்லா பேசுகிறாங்க, அதனால் விலா எலும்பு மாதிரி ஒன்று கூட இருக்குன்னா வந்துருச்சு சாபம் வீட்டுக்குள்ளே. ஆமென். 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 வந்துருச்சு சாபம் வீட்டுக்குள்ளே. விலா எலும்பு மாதிரி என் துக்கத்தெல்லாம் நான் பகிர்ந்துப்பேன், என் சந்தோஷத்தெல்லாம் நான் பகிர்ந்துப்பேன், என் கஷ்டத்தில் எங்கள் ஆஃபீஸில் நான் நிறைய நேரம் கேள்விப்பட்டிருக்கேன், காதில் கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை நடந்து தெரியுமா? யார்? ஒரு பையனும் ஒன்றும் பேசிட்டு போவாங்க லிஃப்ட்டில். இது நடந்து தெரியுமா? என் புருஷன் இப்படி கேட்டால் நான் இப்படி எதை போய் எங்கே பேசுகிறீங்க? ஆமென். விலா எலும்பு ஒன்று தான், ஆண்டவர் கொடுத்த விலா எலும்பு ஒன்று தான். நம்ம பார்க்குறது ஐயோ இந்த பிரதர் நல்லா இருக்காங்க, ஐயோ இந்த சிஸ்டர் நல்லா இருக்காங்க கிடையாதுங்க.
ஆண்டவர் உள்ளந்திரி எங்களை ஆராய்கிற தேவனா நம்ம மத்தியில் இருக்கார். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காருன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் விளையாட்டாக பேசினாலும் ஆண்டவர் சொல்கிறார், சாபத்தினானதை எடுத்து போட்டால் குடும்பம் எழுப்பி கட்டப்படும்னு சொல்கிறார் ஆண்டவர். குடும்ப அலங்கை எழுப்பி கட்டப்படும். சாபத்தீடானது கண்களின் இச்சை காத்துக்கொள்ளுங்க அவங்க கண்களை. ஆமேன். கொண்டு போயிட்டு ஒரு தங்க நகை குறைஞ்சிக்கிட்டே வருது, குறையுது. ஒரு 5 சவரன் எப்படி வாங்குவீங்க? கடனை வாங்கி வாங்குவீங்க. கடன் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு பிரச்சனை வந்து நிற்கும். பிரச்சனை வந்தோன்னு என்ன ஆகும்? கண்ணின் இச்சையில் விழுந்தது யார்? இந்த தங்க நகை வாங்கணும்னு சொல்லி நம்ம கண்ணில் இச்சையில் விழுந்தது நம்ம தான். குடும்பத்தில் கடன் பாரம் வந்து சேரும். வந்தால் என்ன? கடன் வட்டிக்காரங்கிட்ட கடன் கட்டும் போதும் மற்ற நேரத்தில் வரும்போது என்ன ஆகும்? பிரச்சனை வரும் வீட்டில். கண்ணின் இச்சை காத்துக்கொள்ளுங்க அவங்க கண்களை. குடும்ப ஆளுங்க எழுப்பி கட்டப்படும். உடையவே உடையாது மாம்சம். ஆமேன். முதல்ல சொன்னது மனிதன் பிரிக்காதிருக்க கடவுதாக. நம்ம மாம்சத்தின் சுவாபங்கள்னால நம்ம குடும்ப அலங்கத்தை உடைக்கிறோம் நாள்தோறும். பிரச்சனைகளுக்குள்ள பிரச்சனை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் அழகாக உருவாக்கி சந்தோஷமாக இரு, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லி தான் உருவாக்குனார். அப்போ அதுதான் அவரோட தரிசனமே. நீங்கள் துக்கப்பட்டு இருக்கிறதுக்கோ, நீங்கள் நாள்தோறும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கோ, நீங்கள் ஒரு ரூமில் அவர் ஒரு ரூமில் இருக்கிறதுக்காகவோ ஆண்டவர் படைக்கலை. ஆண்டவர் அதுக்காக படைக்கலை. ஆண்டவர் படைச்சது ஒன்று தான், ஒரே சரீரமாக இருந்து இந்த உலகத்தை மேற்கொள்கிறதுக்காக தான் நம்மளை படைச்சார். அவரோட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்மளை படைச்சார். இன்றைக்கி பிரதர் பேசும்போது சொன்னாங்க, மிஷினரிகளாக எழுமணும், ஊழியக்காரங்களை உருவாக்கணும். முதல்ல குடும்ப ஆளுங்க கட்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம அந்த தரிசனத்துக்குள்ளே போக முடியும். அதுதான் ஆண்டவர் காட்டினார். ஆமேன். மீன்களாக இருந்து நம்ம ஜீவ தண்ணீரை நோக்கி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் குடும்ப அலங்க இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு பிரச்சனைகளோடு நிற்கிறனால அந்த ஜீவ தண்ணீரை நோக்கி நம்மளால் போக முடியலன்னு ஆண்டவர் சொன்னது. இந்த சபைக்குள்ளே நிறைய பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க. எப்படியாவது அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது ஆண்டவருக்குள்ளே எழும்பி பிரகாசிக்கணும். ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி சறுக்குது. காரணம் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஆமேன். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? மாம்சத்தின் இச்சை. நான் நேராகவே சொல்கிறேன், மாம்சத்தின் இச்சை. சகோதரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரனுக்கு சகோதரி ஃப்ரெண்டாக இருக்க தேவையில்லை, சகோதரிக்கு சகோதரன் ஃப்ரெண்டாக இருக்க தேவை கிடையாது. ஐ மீன், ஏன்னா ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் அது வேறு மாதிரி மாறி போகும். உலகத்தில் நடக்குது. ஆமேன். அன்பு கொடுக்கறதுக்கு தான், வாங்கிறதுக்கு தான் மனைவியை படைச்சிருக்காங்க. இந்த அன்பை பார்சல் பண்ணி வேறு எங்கேயாவது அனுப்பாதீங்க. அனுப்புனீங்கன்னா வீட்டுக்குள்ளே எரிச்சல் வரும். ஆமேன். வீட்டுக்குள்ளே எரிச்சல் வரும். எத்தனை பேருக்குள்ளே வீட்டுக்குள்ளே எரிச்சல் இருக்குன்னு தெரில. ஏன்னா பார்சல் வேறு இடத்துக்கு போகுது. காலையிலேருந்து 9:30 மணி நேரம் வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு வரோம். வேலை பார்க்குற இடத்துல எல்லா அன்பையும் பார்சல் கொடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு வருவீங்க? வந்த உடனே ஒரு எரிஞ்சு விழுந்து ஒரு டீயை கொடு, காஃபியை கொடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான் வெளியே போகிறேன். இல்லைங்க, குடும்பம் கொடுத்தது ஆண்டவர். அன்பு செலுத்துறதுக்காக மட்டும்தான் குடும்பத்தை கொடுத்துருக்கார். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேமிலினா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபேமிலி நெடுநாள் நீடித்து இருக்கும். நாளைக்கு வயதான காலத்தில் சொல்லலாம், நாங்கள் இப்படிலாம் வாழ்ந்தோம் தெரியுமா. உங்கள் பிள்ளைகள் சாட்சி கொடுக்கும். உங்கள் பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா எங்கள் முன்னாடி ஒரு நாளும் சண்டை போட்டதில்லை, எங்களை தூக்கி போட்டு மெரிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா எங்கள் முன்னாடி சண்டை போட்டது கிடையாது. நாளைக்கு அந்த பிள்ளைங்க என்ன ஃபாலோ பண்ணும்? அப்போ எதாக இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எதாக இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்ற அனுபவத்துக்குள்ளே எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லி கொடுக்காம செயலில் காட்டுறீங்க. ஐ மீன், ஆண்டவர்கிட்ட அப்போது நீங்கள் சண்டை போடுறீங்களா? கோ ஹேவ் அ ப்ரைவேட் ஸ்பேஸ். அங்கே போய் சண்டை போடுங்க. தனியாக சண்டை போடுங்க. ரூமை பூட்டிட்டு சண்டை போடுங்க. வெளியே வாங்க, பிள்ளைகள் முன்னாடி சந்தோஷமாக நில்லுங்க. ஐ மீன், உங்கள் அந்த ஃபேமிலின்றதில் குடும்பம்னா பிள்ளைகளோட சேர்ந்து தான் குடும்பம். ஆனால் ஆண்டவர் படைக்கும் போது பிள்ளைகளை சேர்த்து படைக்கல, உங்கள் 2 பேரை தான் படைச்சார். ஏன்னா பிள்ளைகளை வளர்க்குறது கொண்டு உலகத்தை ஃபேஸ் பண்ணுறது கொண்டு நீங்கள் ஒரு சரீரமாக இருந்தால் மட்டும்தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நாள்தோறும் உங்களுக்கு பிரச்சனை மட்டுமே நிற்கும். ஆமேன். அப்போ ஆண்டவர் விட்டு பிரிக்கிற அன்பு என்ன? இந்த மாம்சத்தின் இச்சை, கண்ணின் இச்சை. அடுத்தது என்னது? ஜீவிதத்தின் பெருமை. நான் யார் தெரியுமா? நான் சர்ச்சில் யார் தெரியுமா? நான் இங்கே யார் தெரியுமா? நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் தான் சொல்கிறேன், 2015 எல்லாம் இருந்தது, கார் இருந்தது, எல்லாமே இருந்தது. கார் ஒரு வருஷம் எடுக்க முடியாமல் ரோட்டில் பார்க் பண்ணி கிடந்தது. காரை எடுக்க முடியல. எடுத்தால் மயக்கம், ஒரு பயம், எங்கேயாவது இடிச்சிருவனோ, யாரையாவது ஏதாவது ஆகிடுமோன்னு ஒரு பயம். ஆண்டவர் சொன்னார், நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். கொடைக்கானல் போயிட்டு வந்தோம் கார் எடுத்துகிட்டு, எங்கெங்கேயோ போயிட்டு வரேன், ஏற்காடு போயிட்டு வந்தேன் கார் எடுத்துகிட்டு. ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா என் கூட ஏற்றுனது யார் தெரியுமா? என் பக்கத்து சீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. காலையில் ஏறணுன்னு சொல்லுவேன் வேலைக்கு போகும்போது, ஆண்டவர் நீங்கள் வந்து உட்கார அளவுக்கு என் கார் பெருசெல்லாம் கிடையாது, உங்கள் காலோட பாதம் என் காரில் நின்னா போதும்பா, நான் பத்திரமா போயிட்டு வருவேன். இவ்வளோதாங்க ப்ரேயர், இவ்வளோதான் ப்ரேயர். ஆண்டவர் உங்கள் கூட வருவார். உங்களை தொடுறவன் எவனும் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அவன் மந்திரம் வச்சுட்டான், இவன் மந்திரம் வச்சுட்டான். என் குடும்பத்தில் இன்னும் ஒரு ஃபேஷன் என்னென்னா, அப்பா, அதாவது
பையன் வீட்டு சைடு மாமனார் மாமியார் மந்திரம் பண்ணிட்டாங்க, பொண்ணு வீட்டு சைடு மாமனார் மாமியார் மந்திரம். அவங்களுக்கு வேலையே கிடையாதா? அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனால் பிரச்சனை, வராமல் போனால் பிரச்சனை. மந்திரம் பண்ணிட்டாங்க. பண்ணுறாங்களோ பண்ணலையோ ஒரே சரீரமாக நீங்கள் நின்னீங்கன்னா எந்த மாந்திரிகமும் பலிக்காது. மீன் ஆண்டவர் இந்த மாலை வேலையில் சொல்கிறார். அந்த ஆங்கிள்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். யாக்கோபுக்கு விரோதமான இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வார் இல்லை. அப்போது யாக்கோபு யாருங்க? யாக்கோபு யாரு? நீங்களும் நானும் தாங்க. இஸ்ரவேல் யாருங்க? நீங்களும் நானும் தாங்க. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? உனக்கு எதிராக எவன் செஞ்சாலும் பலிக்காதுன்னு இருக்கார். எப்போ? அவரோட கட்டளைகளுக்கு பின்பற்றிட்டு மாம்சத்தின் இச்சை இல்லாமல், கண்ணின் இச்சை இல்லாமல், ஜீவிதத்தின் பெருமை இல்லாமல், ஜீவிதத்தின் பெருமைனா நானுன்றது இல்லாமல் சுயம் உடைக்கப்பட்டு நின்னோன்னா உங்களுக்கு விரோதமாக எவன் பக்கத்தில் இருந்து மந்திரம் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டில் தொங்க விட்டுட்டு போனாலும் எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க, உங்களை அணுகாது. நீ எடுத்து ஜூஸ் போட்டு கொடுங்க. விற்கிறது 5 ரூபா 6 ரூபானா எடுத்து தாராளமாக ஜூஸ் போட்டு குடிங்க, தொடாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னது பொய்யுரையாத தேவனுங்க, பொய்யுரையாத தேவன். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ தடை அந்த இடத்துல ஊழியம் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக ஒரு எலியா எழும்பி நிற்க முடியும்னா ஒரே ஒரு மந்திரவாதி ஒரு எலுமிச்சம்பழத்தை சுற்றி உங்கள் வீட்டுக்கிட்ட போட்டுட்டா உங்கள் இதை முடிச்சிட முடியுமா? அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோமா? வாக்கு தத்தங்களால் நிரம்பினவர். ஆமென். கொடுத்தது ஒன்றும் பொய்யுரையாத தேவன். உங்கள் குடும்ப ஆளுங்க எழுப்பி கட்டப்படுனா அது எழுப்பி கட்டப்பட்டே ஆகும். ஆமென். உங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னா இருந்தே தீருவார்கள். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக் கொடுக்கணும், நம்ம சார்ந்து வாழணும். ஆமென். ஜீவிதத்தின் பெருமை என்ன? சபைக்குள்ளே நான் யார் தெரியுமா? வேஸ்ட் பண்ணுறேன். சிலர்லாம் சொல்லுவேன். இன்றைக்கி காலையில் இதே தான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னென்னா டைம் வேஸ்ட் ஆகுது, 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. நான் எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும், இந்த வேலையை பார்த்துருவேன் அந்த வேலையை பார்த்துருவேன். 2 மணி நேரம் சர்ச்சுக்குள்ளே உட்கார வச்சு வேஸ்ட் பண்ணுறேன். 2 மணி நேரம் சபைக்குள்ளே கொடுக்க முடியலன்னா 2 நிமிஷம் வெளியே காலை வைக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஆமென். உங்கள் மாம்சம் ஒன்றும், ஒரு சின்ன ஜுரம் வந்தால் வெளியே போக முடியாதுங்க, ஒரு சின்ன உடம்பு வலி வந்தால் வெளியில் போக முடியாது, ஒரு சின்ன படப்படப்பு வந்தால் பயத்திலே செத்து போவாங்க. அதான் மனுஷன். என்ன பேசுகிறது? எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும், நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுல 10 ரூபா செலவாகாது, 10 ரூபா கூட எடுத்து சாப்பிட முடியாது, அந்த நிலைமை வந்துடும். ஆமென். அதனால் ஜாக்கிரதையாக ஆண்டவர்கிட்ட சவால் விடணும். சவால் விடும் போது உங்களை உயர்த்தினது அவர், அழகு பார்க்கறது அவர். ஜீவிதத்தின் பெருமை எங்கேருந்து வருது? ஆமென். உயர்த்தினது அவர் தானே, படிப்பை கொடுத்தது அவர் தான், என்னை படிக்க வச்சது அவர் தான், இன்ஜினியரிங் படிக்க வச்சது அவர் தான், MBA படிக்க வச்சது அவர் தான், என்னை உயரத்தில் உயர்த்தி வச்சது அவர் தான். ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறமா பைபிளில் 2 டிகிரி படித்தேன். ஆமாம். ஆனால் அந்த படித்த டிகிரியில் அந்த CTH BTH 2 படித்தோம். இப்போ MTH படிச்சுட்ருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஞானத்தை கொடுக்காதுங்க. இந்த பைபிளில் எழுதி வச்சுட்டு மேலே ஏறி நின்று ஆண்டவரே என் நாவை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கன்னா அவர் பேசுவார் பாருங்க ஒரு வார்த்தை. ஆமென். ஜனங்களுக்கு எது தேவையோ அதை சொல்லிட்டு போவார். இப்படி சொல்கிறவரை நம்ம எப்படி வைக்கணுங்க? பக்கத்தில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது என்னது என்ன சொன்னேன்? கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவிதத்தின் பெருமை ஆண்டவர் விட்டு பிரிக்குங்க. ஆண்டவர் சொன்னார், யோவான் 14:15 படிங்கம்மா. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். போதுமா? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். உங்களுக்குலாம் அவரோட கற்பனை எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 கட்டளைகள் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சொன்னேன், நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. ஆமென். எதுக்கு பண்ணுறோன்னு தெரியும். எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். கிறிஸ்தவம் கிடையாது. நம்ம யாருங்க? பரலோக ராஜ்யத்தை எதிர்கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமாக நம்ம யார்? மனவாட்டிகளாக நின்றுட்டுருக்கோம். ஆமென். ஆண்டவரோட வருகையில் எதிர்கொண்டு போகணும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட லட்சியம். பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோன்றது கிடையாது, அது கிடையாது. ஆமென். அப்படி இருந்திருந்தேன்னா நான் ஊழியத்துக்குள்ளே வந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு தான் வச்சுருந்தார். எங்கள் அம்மாவோட கண்ணீரின் ஜெபம் 2000 ரூபா சம்பளத்துலேருந்து நல்லா ஆசீர்வதிச்சு வச்சுருந்தார். ஒரு மாதத்துக்கு 6500 ரூபா கிட்ட பெட்ரோல் போட்டு காரில் போயிட்டு காருக்கு மட்டும் பெட்ரோல் போடுற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சுருந்தார். ஆமென். உயர்த்துற தேவன். நீங்கள் பணம் இருந்தது, நீங்கள் நல்ல அந்தஸ்தில் இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை வச்சு பார்ப்பாங்க. என்னைக்கு பணம் இல்லையோ, என்னைக்கு கடன் கேட்க போகிறோமோ அன்னைக்கு வித்தியாசமாக பார்ப்பாங்க ஜனங்கள். ஆமென். அப்போது நம்ம யாருக்காக நிற்கணும்? வைராக்கியமாக
என்றைக்குமே விட்டு விலகாத ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கார். நான் சேத்துக்குள்ளே இருந்தாலும் அவர் என் கரம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நாள் என் மகன் எழும்புவான், அவனை நான் தூக்கி விடுவேன்னு சொல்லிட்டு அவரோட கரம் நின்றுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நம்மளுக்கு வந்து மன்னிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி ஒரு ஆண்டவரை நம்ம பக்கத்தில் வைக்காமல் யாரை பிரியப்படுத்துகிறோம்? எதுக்குமே பிரயோஜனப்படாமல் நம்ம கூடயே இருக்கிறவங்கள இது பண்ணணும்னு நினைக்கிறோம்ல. ஆமென். நமக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க, நல்லதும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா இருந்தாலும் பேசும், கெட்டாரதாக இருந்தாலும் பேசும், அவ்வளோதான். கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாரையும் தப்பாக சொல்லலை, அவங்கவுங்களோட சூழ்நிலை, அவங்கவுங்க குடும்பத்தை மட்டும்தான் பார்த்துக்க முடியும். ஆண்டவர் உருவாக்கின சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணுனா ஒரு சிஸ்டம். அவங்க குடும்பத்தை மட்டும்தான் பார்த்துக்க முடியும், இன்னொரு குடும்பத்தை போய் பார்க்க முடியாது. அவங்க குடும்பத்துக்கான பிரச்சனை, அவங்க குடும்பத்துக்கான பாரமே இருக்கும். நம்ம குடும்பம் பாரம் பார்க்குற அளவுக்கு யாரும் பெருசாக கிடையாது. ஆண்டவரோட கரம் நம்ம கூட இருக்குதுங்க. அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு? என்னை நேசிச்சா என்னோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன பண்ணுவேன்? அடுத்தது சொல்லுங்கம்மா, படிங்கம்மா. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளனை. ஒரு சபை ஒருத்தர் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு பிள்ளை சொன்னா, எங்கள் இதில் கேட்டாங்களாம், ஆண்டவர் வந்து என்னைக்காவது அந்நிய பாஷை பேசி பேயை ஓட்டினாரான்னு கேட்டாங்களாம் அவங்க சர்ச்சில். அந்த பிள்ளைக்கு அபிஷேகம் கிடச்சிருந்தது. அவள் போய் அவங்க பாரம்பரியமாக போன சபையில் சொல்லியிருக்காங்க. அவங்க பாஸ்டர் கேட்டிருக்காரு, அந்நிய பாஷை பேசி பேயை ஆண்டவர் ஓட்டினாரா? பைபிளில் எழுதியிருக்கு. நான் கேட்டேன், நிஜமாகவே பைபிளை படிச்சிருக்காங்களா? அவர் ஒரு தேற்றவாளன், நான் போய் இன்னொரு தேற்றவாளன் அனுப்புவேன்னு சொன்னார். அவருக்கே ஒரு தேற்றவாளன் தேவையான்றது எனக்கு தெரியல. அப்போ எந்த அளவில் படிச்சிருக்காங்க? போய் அந்த பிள்ளையை ஷார்ட்கட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், அம்மா சத்தியத்தை சத்தியமாக படிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். நான் இருக்க வரையும் ஒரு தேற்றவாளன் தேவையில்லை, ஏன்னா அவர் இருந்தார். நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் யாராக இருந்தாருங்க? மாம்சத்தில் 100% மனுஷனாக இருந்தார். ஒரு மனுஷன் இஸ்ரேலேருந்து மறைஞ்சு சென்னையிலேருந்து மறைஞ்சு இதுலேயும் யூஎஸ்லேயும் போய் உட்காந்தா உலகம் ஃபுல்லாக அவரை மட்டும் தான் வணங்கியிருப்பாங்க. அவர் பயமுறுத்துகிற தேவன் கிடையவே கிடையாது. அவர் என்ன சொன்னார்? போயிட்டு ஆவியாக வந்து என்ன நினைவு கூறுறதுக்கு நான் செய்வேன் அதன்னார் ஆண்டவர். ஆமேன். அதான் ஹோலி ஸ்பிரிட்டுங்க. ஹோலி ஸ்பிரிட் கண்டிப்பாக இருக்கணும். தேற்றவாளன் இல்லைன்னா என்ன ஆகுங்க? படிங்கம்மா அடுத்தது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமேன். உலகம் அறியாதுங்க, கிறிஸ்துவம் அறியும். நம்ம உலகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் கத்துறது போல கத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சர்ச்சில் இருக்கவர் சொன்னார்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் கொடுப்பேன் என்னுடைய ஆவிய மாம்சமான யாவர் மேலேயும், வாஞ்சையாக இருக்கவங்க யாவர் மேலேயும் கொடுப்பேன்றாங்க. அபிஷேகத்தை கிண்டல் பண்ணாலும் சரி, ஆவியானவரை துக்கப்படுத்தினாலும் சரி, நியாய தீர்ப்பு உண்டு. ஆமேன். ஏன்னா இந்த ஆவியானவர் உள்ளே இல்லைன்னா உங்களை கைட் பண்ணவே முடியாது. நம்ம மனசில் ஒரு மனசாட்சி உறுத்தும், தட்டி விடுவோம். ஆனால் ஆவியானவர் நின்று பேசுவார். தப்பு பண்ணுற மகனை நில்லு கண்டித்து உணர்த்தும் தேவனா அவங்க மத்தியில் இருந்துக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் என்ன பேசணும்ப்பா டெய்லி சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். அவ்வளோதான். நான் எழுதிட்டு போவேன், வசனம் எழுதிட்டு போவேன், எங்கேயாவது போய் எங்கம்மா சொல்லுவேன், எழுதின வசனத்துக்கு இதுக்கு சம்மந்தம் எல்லாம் போறியடா. ஆவியானவர் அம்மேன் 2 மணி நேரம். ஏன்னா ஆவியானவர் ஒருவர் என்னோட இது ஒன்றுமே கிடையாதுங்க. நான் சாதாரண கழுதை, அவரை தூக்கி சுமக்கிற சாதாரண கழுதை. சொல்லிட்டு போனேன்னா என்ன பேசணுன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. அமேன். அவ்வளோதான். ஆண்டவர் பேச நினச்சதை பேசிட்டு போயிடுவார். பட்டைய கருக்கு உள்ள விளையாடும். அமேன். அதான் ஆண்டவர் எனக்காக பேசுகிறாங்க, எனக்கு தான் தெரிஞ்சுட்டு பேசுகிறாங்க. பிரதர் எனக்கு ஹூன் பண்ணுறாங்க கிடையாது. சொல்கிறார் சிம்சோனை போல் ஒரு நம்ம ரகசியத்தெல்லாம் கொண்டு போய் வேறு யார் மாதிரிலேயே அதை கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்கிறார் சாபம் சிரசில் தங்கும், நித்திய லட்சம் உண்டாகும்னு சொல்கிறார் ஆண்டவர். ஜாக்கிரதைங்கிறார். எச்சரிப்பின் சத்தமாக சபைக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. அமேன். இன்றைக்கி சொல்கிறார் ஆண்டவர் சிம்சோனை போல பராக்கிரம் பண்ணச்ச சிம்சோன். அமேன். நியாயாதிபதியாக நின்ன சிம்சோன் தெளிலால் மடியில் போய் கிடந்தான். அமேன். கண்ணி நீச்சையில் விழுந்தான். ஜாக்கிரதை. ஆண்டவர் சொல்கிறார் குடும்பம் அலங்கம் இடிக்கப்படுறது மட்டும் கிடையாது, நித்திய லட்சை. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறது நாளை கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்கும். அந்த இடத்துல அவமானம் மட்டுமே நம்ம சிரசில் தங்கும். அமேன். வெளியே சொல்ல முடியாத ஒரு அவமானம் நம்ம சிரசில் வந்து தங்கும். ஆண்டவர் சொல்கிறார், தெளிவாக பேசுகிறார் இந்த மாலை வேளையில். அமேன். எந்த வழியை விடணுமோ விட்டுடுங்க. அமேன். குடும்ப அலங்கத்தை ஆண்டவர் பார்த்துப்பார். எந்த மனுஷனும் வந்து கட்ட வேணாம். உங்கள் கடன் பாரம் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும். அமேன். ஆனால் ஒன்று, இந்த கண்ணி நிச்ச மாம்சத்தின் பெருமை, அப்புறம் என்ன,
ஜீவிதத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, மூணுத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக்கிட்டோன்னா, மனிதனை சாராமல் ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக்கிட்டோன்னா என்ன பண்ணலாம்? குடும்ப அலங்கம் எழுப்பி கட்டப்படும். ஆமென். இந்த மாலை வேளையில் நிறைய பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதாப்பா, என் கணவன் இதை மாதிரி இருக்காரு, என் கணவன் மாற மாட்டாரா? இங்கே சத்தம் ஆண்டவருக்கு ஏறெடுக்கப்பட்டிருக்குது. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்வேன், ஓ முழங்கால் என் சமூகத்தில் முடங்கினா. ஆண்டவர் சொல்கிறாரு, சமூகத்தில், ஆண்டவரோட சமூகத்தில் முழங்கால் முடங்கணும். ஆமென். ஆண்டவர் செய்ய, உங்களுக்காக தான் ஆண்டவர் இருக்கார். அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு இறங்காமல் யாருக்கு இறங்க போகிறாரு ஆண்டவர்? அப்பா, அவ்வளோதான். உங்கள் தகப்பன் வராரோ இல்லையோ, அடுத்த செகண்ட் அங்கே நிற்பாருங்க, அடுத்த செகண்ட் நிற்பார். அதுதான் ஆண்டவர், ஆவியானவர். யார் யார் ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றிருக்கீங்கன்னு தெரியாது, தாகத்தோடு கேளுங்க. இங்கே சிலர்லாம் வாஞ்சியோடு, அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு வாஞ்சியோட சில இருதயங்கள் இருக்குது. ஆனால் உங்களோட குடும்ப அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதுனால, குடும்ப பிரச்சனைகள்னால உங்களால் முழுசாக நீந்தி அந்த இதுக்குள்ளே போக முடியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பலன் கேளுங்க. ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா, என் கரத்தில், உங்கள் கரத்தில் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். மீதி ஆண்டவர் பார்த்துப்பார். ஆமென். கண்களை முடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, நீங்கள் பேசுனீங்கன்னு நான் நம்புகிறேன்ப்பா. அப்பா, வார்த்தை உம்முதப்பா, நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோன்னு நாங்கள் நம்புகிறோம்ப்பா. அப்பா, விட வேண்டியதை விடுறதுக்கும் உம்மை சார்ந்து வாழ்கிறதுக்கும் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஜீவ தண்ணீரை நாங்கள் வேண்டி அப்பா இதயத்தின் வாஞ்சியோடு கேட்டுக்கொள்கிறதுக்கு கிருபையை தாங்க ஆண்டவர். அப்பா, தாகத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு கிருபையை தாங்கப்பா. வந்த ஒவ்வொருத்தர் சிரசுலையும் அபிஷேகம் தங்கட்டும் ஆண்டவர். அப்பா, ஒரு சமாதானம் தங்கட்டும் ஆண்டவர். அப்பா, கேட்ட வார்த்தை அப்பா அவங்கள 100 தனையாக பலன் கொடுக்கறதுக்கு கிருபையை தாங்கப்பா. பார்வனை போல இதயத்தை கடினப்படுத்தாமல் வழிகளை சீர்படுத்துறதுக்கு கிருபையை தாங்கப்பா. மாம்சத்தின் இச்சையை உதறி ஓடுறதுக்கு கிருபையை தாங்கப்பா. பலனை தாங்கப்பா. பலவீனமான பாண்டங்கள் ஆண்டவர், பலனை தாங்க. அப்படியே நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி. ஸ்ரீ நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளுங்கள், ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.